எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ் டைம்ல எப்படி ஸ்கேல்ப் ட்ரேட வந்து நான் வந்து பண்ணேன் அப்படின்றது தான் இப்போ வந்து எப்படி அது வந்து நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ அதோட க்ரைட்டீரியா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஆஸ் யூஷுவலாக வந்து பார்க்கும்போதும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப்ட்ரெண்டில் போயிட்டே இருக்கும்போதும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், மார்க்கெட்டோட 15 மினிட்ஸோட ஐடியா வந்து இங்கே ஓகேங்களா. இந்த ஐடிஎம் ஸ்வீப் பண்ணி மேலே எஸ்ஓபி கேண்டல் என்ட்ரி போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது இங்கே எஸ்ஓபி கிடைக்காம மார்க்கெட் ஃபெயில் பண்ணிடுச்சு. ஃபெயில் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ஃபஸ்ட்டு ஆர்டர் ஃப்ளோ, அந்த ஃபஸ்ட்டு ஆர்டர் ஃப்ளோவில் இருக்கிற ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக்கை நான் வந்து இந்த ஆர்டர் பிளாக் வந்து என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ஜோனை அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் நான் டேரெக்டாக 1 மினிட்க்கு போயிட்டேன். ஏன்னா நான் பண்ண போகிறது ஸ்கேல்ப்பு. ஓகேங்களா. ஸோ வந்து 1 மினிட்க்கு நான் டேரெக்டாக போயிட்டு ஸோ 1 மினிட்ல இந்த ஏரியாவை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணேன் அப்படின்றத இப்போ 1 மினிட்ல வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ எங்கள் ஐடிஎம் எடுத்தது அகைன் பிரேக் ஓகேங்களா. அகைன் வந்து மார்க்கெட் ஐடிஎம் எடுத்தது இந்த இடத்துல பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் வைக்கல, லிக்விடிட்டி ஸ்வீப் தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அகைன் வந்து இங்கே இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண காரணத்தால் இது ஐடியமாக மாறிடுச்சு. ஸோ இந்த ஐடியமாக மார்க்கெட் வந்து என்ன பண்ணிடுச்சு, எடுத்துட்டு அகைன் வந்து மார்க்கெட் கீழே வந்து அகைன் லிக்விடிட்டி ஸ்வீப் தான் வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த இடத்துல மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் நான் இந்த ஏரியாவில் மார்க்கெட் ஸ்வீப் பண்ண காரணத்தால் நான் இந்த கேண்டலை வந்து என்ட்ரியாக எடுத்தேன். ஓகேங்களா. மேபி இது க்ளோஸ் வச்சு இருந்தால் நம்ம வந்து என்ட்ரி டைப் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்கணும். இதை வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த கான்செப்டில் நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல என்டர் பண்ணேன். ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே. அதே மாதிரி டார்கெட் வந்து எதை நீங்கள் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த டைம் ஃப்ரேம்லேருந்து வந்தோமோ அந்த டைம் ஃப்ரேமில் போய் அங்கே இருக்கிற ஸ்கேல் பண்ணும்போது அங்கே இருக்கிற ரீசன்ட் லிக்விடிட்டியை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நான் டார்கெட் பண்ணது ரீசெண்டான இருக்கிற இந்த லிக்விடிட்டியை தான். ஏன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்கேல்ப் வந்து இது வரைக்கும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சானா நீங்கள் அடுத்த டார்கெட்டான இது அடுத்தது இதை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம பண்ணது ஸ்கேல்ப்பு. ஸோ அந்த ஸ்கேல்ப்புக்கு நம்மளோட டிபி வந்து இதுதான் இருந்தது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிபியை வந்து கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது எப்படி ரன் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நல்லா பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து மூவ் ஆகி இந்த ஏரியாவில் பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சின்ன இது மிஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகெயின் கீழே வந்தது. அகெயின் கீழே வரும்போது மார்க்கெட் நல்லா பாருங்க. இந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. இங்கே ஐடிஎம் இருக்குது. ஐடிஎம்க்கு கீழே இருக்கிற எக்ஸ்டீன் ஓபியை நீங்கள் வந்து பிக் பண்ணியிருக்கலாம். பிக் பண்ணி இந்த ஏரியாவுக்கு வந்து நம்மளோட டார்கெட் டர்ன் ஆகாததால கண்டிப்பாக அகெயின் வந்து மார்க்கெட் டார்கெட் டர்ன் பண்ணும். இந்த ஏரியாவுக்கு வரும்போது அகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன். அகெயின் நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல அகெயின் வந்து ஷிஃப்ட்டு. ஓகேங்களா. ப்ரீவியஸாக இருந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்ச காரணத்தால் நமக்கு வந்து ஐடிஎம் போயிடும். கரெக்டுங்களா. ஸோ ஐடிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு இங்கே ப்ராப்பராக வந்து இந்த இடத்துல ஸ்விங் நடந்துருக்கு. ஸ்விங் நடந்ததுக்கப்புறம் இந்த ஐடிஎம் எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற ஃபஸ்ட்டு கியூஒய், அதாவது ஐடிஎம் எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற ஃபஸ்ட்டு கியூஒயை நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து அகைன் ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிருக்கும். ஸோ வந்து அகைன் நான் வந்து இந்த ஏரியாவில் கீழே இருக்கேன். டார்கெட் வந்து அல்டிமேட்டாக நம்ம வந்து அதை எதை டார்கெட் பண்ணணுமோ அதே டார்கெட்டை தான் நம்ம இங்கேயும் பண்ணுறோம். ஏன்னா ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். கரெக்டுங்களா. ஸோ நான் அகைன் இதை தான் வந்து டார்கெட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. இந்த டார்கெட் இந்த என்ட்ரியும் வந்து ரன்னிங்கில் இருக்குது. அதே மாதிரி இந்த என்ட்ரியும் ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா. இதில் நம்ம கொஞ்சம் பார்சன்ஸ் எடுத்துருக்கோம் நடுவில். ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட்டும் விட்டு அதே மாதிரி இந்த டார்கெட்டும் விட்டு. ஓகேங்களா. இது வந்து நான் வந்து 1:3 போகும்போது பார்சல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எனக்கு டார்கெட் 1:3 இது 13. ஓகேங்களா. ஸோ 1:3 அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 6.5% தான் இந்த ட்ரேட்டில் கிடக்குது.
இந்த ட்ரேடில் வந்து இந்த ட்ரேட்லையுமே நான் வந்து பார்சல்ஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது 1:3 போகும்போது நான் பார்சல் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். இது 7.4. ஸோ ஓவரால் அது வந்து ஒரு 3.5% ப்ளஸ் இது ஒரு 6.5%. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 10% வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தேன். 10% ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் டேல வந்து மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஸ்கேல்ப் வந்து பண்ணியிருக்கீங்களா? இதை வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து ஒரு டே ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்தது 1 மினிட் டைம் ஃப்ரேம், அதாவது அது ஸ்கேல்ப் டைம் ஃப்ரேம் தான். ஸோ அந்த டைம் ஃப்ரேமில் எப்படி டார்கெட்டை வந்து ரன் பண்ணிச்சு ஸ்கேல்பில் நான் வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் எடுத்தேன், எப்படி ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.